சிறகடிக்க ஆசை சீரியல் புகழ் வி.சி. ஜெயமணி அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு அவர் பீரோல வச்சிருந்த சில பொருட்களை பார்த்துட்டு அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வெளியில பார்க்க போறோம். எக்கச்சக்கமான சின்னத்தை தொடர்கள்லையும் ஒரு சில படங்களையும் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் ஜெயமணி. திருமதி செல்வம் அப்படிங்கிற சீரியல்ல பூங்காவனம் அப்படிங்கிற கதாபாத்திரம் தான் இவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அதுக்கப்புறம் மெட்டி ஒலி, கல்யாண பரிசு, இப்ப ரீசெண்டா சிறகடிக்க ஆசை சீரியல்ல மலேசியா மாமா, இது மாதிரி பல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட வி.சி. ஜெயமணி அவர்கள் இப்ப திடீர்னு கடந்த செவ்வாய்க்கிழமை மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போவார் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. கடந்த ஒரு சில மாதங்களாவே அவருக்கு ஒரு சில சின்ன சின்ன உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டு வேலைக்கு மருந்து சாப்பிட்டுட்டு டைமுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் அட்டன் பண்ணுவாராம். இன்னொரு பக்கம் இவர் நடிகரா மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காரு. எக்கச்சக்கமான திரைப்படங்களுக்கும் சின்னத்தை தொடர்களுக்கும் திரைக்கதை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஜெயமணி அவர்கள் இப்ப இறந்து போனதுக்கு பிறகு அவர் அறையை சுத்தப்படுத்தி அவர் பயன்படுத்தின பொருட்கள் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் அவர் ரூம்ல அவர் பயன்படுத்தின பீரோ ஒன்று இருந்திருக்கு. அந்த பீரோல அப்படி அவர் பொக்கிஷமா என்னத்தை தான் பாதுகாத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே தனக்கு நடிப்பு மேல ஆர்வம் அதிகமான காரணத்தால தான் அவர் இந்த நடிப்பு துறையை தேர்ந்தெடுத்திருக்காரு. வெளிநாடுகள்ல வேலை, பல லட்சம் ரூபாய் சம்பளம்னு சொல்லி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இவரை தேடி வந்தாலும் நடிப்பு தான் தன்னோட பிரதானமானது அப்படிங்கிற முடிவு பண்ணி அந்த ட்ராக்ல தான் வாழ்ந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கிற ரோல் எல்லாத்தையுமே நடிச்சு இப்ப முன்னுக்கு வந்திருக்காரு. அப்ப எடுக்கப்பட்ட ஒரு சில போட்டோஸ், அதே மாதிரி இவர் முதல்ல இயக்குனர் திரைக்கதைக்காக வாங்கின விருதுகள், தன்னோட கல்யாண போட்டோ, தான் மகள் பிறந்தப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ், இது எல்லாத்தையும் ஒரு பீரோல பத்திரப்படுத்தி இப்போ வரைக்கும் அதை பொக்கிஷமா பாதுகாத்திருக்காரு. இவருக்கு திருமணமாகியே பல வருஷங்கள் ஆகுதாம். இந்த பல வருஷங்கள்ல அவர் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், தான் மனசுக்கு நெருக்கமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பாதுகாத்து வைக்கிறதுல இவருக்கு ஒரு ஹாபியாகவும் இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது இவருக்கும் இவரோட மனைவிக்கும் திருமணம் நடந்தப்ப அந்த திருமணத்தப்ப எடுத்துக்கிட்ட திருமண உடை, மகள் பிறந்தப்ப எடுக்கப்பட்ட மகளுக்கான அந்த உடை, இது எல்லாத்தையுமே அந்த பீரோல பல வருஷமா பாதுகாத்து வந்திருக்காரு. இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரும் ஞாபகார்த்தமா அந்த ஒரு பீரோவை பராமரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க குடும்ப சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. கடந்த 8 நாட்கள்ல ஜனநாயகன் திரைப்படம் இது வரைக்கும் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்ப அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. 6 மாசம் வெயிட் பண்ணதுக்கு பிறகு சென்சார் போர்டு இஷ்யூ, படம் ஆன்லைன்ல லீக் ஆனது, இது மாதிரி பல தடைகளை தாண்டி கடந்த ஜூலை 23ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரிலீஸுக்கு முன்னாடி, அதாவது ப்ரீ புக்கிங்ல இந்த திரைப்படம் எக்கச்சக்கமான வசூலை வாரி குவிச்சுது. சீக்கிரமா 100 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லையும் இந்த படம் ஜாயின் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த திரைப்படம் வெளியாகி இன்னையோட 8 நாட்கள் ஆகுது. இந்த 8 நாட்கள் முடிவுல தமிழகத்துல மட்டும் இந்த திரைப்படம் இது வரைக்கும் 108 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். உலக அளவுல இந்த திரைப்படம் இது வரைக்கும் 280 கோடிக்கும் அதிகமா வசூல் செஞ்சிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.